வணக்கம். கடந்த சில ஆண்டுகளா யூரோப்பியன் பாலிடிக்ஸை ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயத்த நம்ம கிளியரா பார்க்க முடியுது. வலதுசாரிகள் யூரோப் முழுக்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்து வர விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. சில நாடுகள்ல வலதுசாரிகள் கவர்மெண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி அவங்க அங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அது போக சில நாடுகள்ல அவங்க மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இல்லைனாலும் கோலிஷன் கவர்மெண்ட்ல அவங்க ஒரு பார்ட்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மற்ற நிறைய நாடுகள்ல பார்த்தோம்னா வலதுசாரிகள் வேகமா வளர்ந்து வராங்க. ஃபியூச்சர்ல அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. இப்ப ரீசெண்டா நம்ம பிரெஞ்சு எலெக்ஷன்ஸ பார்த்தோம். சோ வலதுசாரிகள் மேபி கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அதே போல ஜெர்மனிலையும் பார்த்தோம்னா வலதுசாரிகள் வேகமா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, யூரோப் முழுக்க வலதுசாரி கட்சிகள் ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த குறிப்பிட்ட காலம் இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஏன் வலதுசாரி கட்சிகள் ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அந்த விஷயங்களை இந்த வீடியோல பார்ப்போம். அது மட்டும் இல்லாம வலதுசாரிகள் வளர்றாங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு எக்ஸாக்டா வளர்ந்துருக்காங்க, வலதுசாரிகள் நிஜமாவே ஒரு பெரிய த்ரெட்டா அப்படின்ற விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். முதல்ல நம்ம ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிப்போம். வேர்ல்டு வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் யூரோப் முழுக்க பார்த்தோம்னா இனிமேல் நமக்கு போர்களே வேண்டாம், அமைதியான ஒரு சூழல் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு மக்கள் வராங்க. ஏன்னா மக்களை பொறுத்தளவுல செகண்ட் வேர்ல்டு வார்ல பெரிய அழிவு அவங்க பார்த்துட்டாங்க, பெரிய விரக்தியில இருக்காங்க. ஸோ இனிமேல் போர் வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வராங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூரோப் முழுக்க தீவிர வலதுசாரிகள் வந்து ஓரங்கட்டப்படுறாங்க. ஸோ மக்கள் மத்தியில தீவிர வலதுசாரிகளுக்கு ஆதரவு இல்லை. அரசியல்லையும் பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபார் ரைட் பார்ட்டிஸை ஒதுக்கி வச்சிடுறாங்க. தீண்டத்தகாத சக்திகள் அப்படின்ற மாதிரி அவங்கள ஒதுக்கி வச்சிடுறாங்க. அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டாங்க. அவங்களோட எந்த அசோசியேஷனும் மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸுக்கு இருக்காது. ஈவன் இஃப் இன் கேஸ் ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி நல்லா ஸ்ட்ராங்கா வளர்ந்து வந்தாலும் அந்த ஃபார் ரைட் பார்ட்டிக்கு எதிராக மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அந்த ஃபார் ரைட் பார்ட்டியை வீழ்த்தக்கூடிய விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில தீவிர வலதுசாரிகளை யூரோப்ல வளர விட்டுறக்கூடாது அப்படின்ற விஷயத்துல அங்க இருந்த மக்களும் அங்க இருந்த மற்ற மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிஸும் ரொம்ப கவனமா இருந்தாங்க. சோ இப்ப தீவிர வலதுசாரிகளை பொறுத்தளவுல யூரோப்ல அவங்க இவ்வளவு நாட்களா வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் அவங்க ஒரு ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. அவங்க மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ்குள்ள வரல. பட் இப்ப அந்த சூழல் மாறுது. மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ்குள்ளேயும் தீவிர வலதுசாரிகள் ஸ்லோவா உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பா யூரோப்ல ஃபயர் வால் அப்படின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. இந்த கான்செப்டை பொறுத்தளவுல யூரோப்ல இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரிகளை மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸ்குள்ள விட்டுறக்கூடாது, அவங்கள ஓரங்கட்டி வச்சிருக்கணும் அப்படின்றதுதான் முக்கியமான நோக்கம். பட் இப்ப அந்த ஃபயர் வால் பார்த்தோம்னா யூரோப்ல கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. தீவிர வலதுசாரி கட்சிகள் அவங்க வேகமா மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா இட்டாலியில ஹங்கரியிலலாம் இப்ப தீவிர வலதுசாரிகள் கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க. ரைட் விங் கவர்மெண்ட்ஸ் தான் அங்க இருக்கு. ஹங்கரியில விக்டர் ஆர்பன் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அதே போல இட்டாலியில பார்த்தோம்னா ஜார்ஜியா மெலனி பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. அவங்களோட பிரதர்ஸ் ஆஃப் இட்லி பார்ட்டி போன எலெக்ஷன்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அதே போல இன்னும் நிறைய ஐரோப்பிய நாடுகள்ல தீவிர வலதுசாரிகள் பெரிய அரசியல் சக்தியா இல்லைனாலும் அங்க இருக்கக்கூடிய கோலிஷன் கவர்மெண்ட்ஸ்ல அவங்களும் ஒரு அங்கமா இருக்காங்க. குறிப்பா குரோவேஷியால இருக்கக்கூடிய ஃபார் ரைட் பார்ட்டி, ஹோம்லேண்ட் மூவ்மெண்ட் அப்படின்ற ஃபார் ரைட் பார்ட்டி குரோவேஷியால இருக்கக்கூடிய கோலிஷன் கவர்மெண்ட்ல அவங்க ஒரு பார்ட்டா இருக்காங்க. அதே போல செக் ரிப்பப்ளிக்லயும் பார்த்தோம்னா அங்கேயும் ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான் இருக்கு. அதுலயும் ஃபார் ரைட் பார்ட்டி இருக்காங்க. அந்த கோலிஷன் கவர்மெண்ட்லயும் இருக்காங்க. ஸ்லோவாக்கியால இருக்கக்கூடிய கோலிஷன் கவர்மெண்ட்லயும் எஸ்என்பி அப்படின்ற ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி அந்த கோலிஷன்ல அவங்களும் இருக்காங்க. பின்லாண்ட்லயும் ஃபின்ஸ் பார்ட்டி அப்படின்ற ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி அங்க இருக்கக்கூடிய கோலிஷன் கவர்மெண்ட்டுக்கு அவங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வீடன்ல பார்த்தோம்னா ஸ்வீடன் டெமோக்ராட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி அங்க இருக்கு. இந்த ஃபார் ரைட் பார்ட்டி அவங்க டைரக்டா கவர்மெண்ட்ல ஒரு அங்கமா இல்லைனாலும் வெளியே இருந்து அவங்க கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அந்த வகையில இப்ப யூரோப் முழுக்க பார்த்தோம்னா நிறைய முக்கியமான நாடுகள்ல ஃபார் ரைட் பார்ட்டிஸ் அவங்களும் ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல கூட்டணிகளே இந்த கட்சிகளோட வைக்கக்கூடாது, இவங்களை ஓரங்கட்டி வைக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் கடந்து இப்ப அவங்க கோலிஷன் கவர்மெண்ட்ஸ் உருவாக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல அவங்களுக்கும் பார்த்தோம்னா பெரிய ஒரு ரோல் இருக்கு. இப்ப அவங்க தீண்டத்தகாத சக்திகள் அப்படின்ற அந்த பழைய சூழல் இல்லை. இப்ப அவங்க மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்ஸுக்குள்ள ஸ்ட்ராங்கா அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது போக பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய மரைன் லெப்பனோட
நேஷனல் ராலி பார்ட்டி பார்த்தோம்னா அவங்களும் இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வேகமா வளர்ந்து வராங்க. அவங்களும் ஒரு ஃபார் ரைட் பார்ட்டி தான். இப்ப கடைசியா ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ஸ்ல அவங்க ஸ்வீப் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. பட் இருந்தாலும் அவங்களால கவர்மெண்ட்டை கேப்சர் பண்ண முடியல. கடைசியில 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் 142 சீட்ஸ் அவங்க வின் பண்ணிருக்காங்க. போன தடவை அவங்க வின் பண்ணதை விட 50 சீட்ஸ் அதிகமா வின் பண்ணிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ இப்ப பார்க்கும்போது லிபரல்ஸும் இடதுசாரிகளும் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. மரைன் லெப்பனை நம்ம தோக்கடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் இந்த பார்ட்டி நேஷனல் ராலி பார்ட்டி பார்த்தோம்னா வேகமா வளர்ந்துட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல கவர்மெண்ட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க கண்டிப்பா கேப்சர் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ பிரான்ஸ்ல இன்னும் ஒரு வலதுசாரி கட்சி பவருக்கு வரலனாலும் ஃபியூச்சர்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல ஜெர்மனிலையும் பார்த்தோம்னா அங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார் ரைட் பார்ட்டி ஒன்று இருக்கு. ஏஎஃப்டி அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு. இந்த கட்சியை பொறுத்தளவுல ஓரளவுக்கு அவங்க மறைமுகமா நாட்சி சித்தாந்தங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி. ஸோ இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு காலத்துல ஜெர்மனி ஹிட்லரால நாட்சி பார்ட்டியால ஏகப்பட்ட பாதிப்புகளை ஃபேஸ் பண்ண ஒரு கண்ட்ரி அது. ஸோ பெரிய அழிவை ஃபேஸ் பண்ண ஒரு கண்ட்ரி. இப்போ அந்த கண்ட்ரியில ஒரு நியோ நாட்சி கட்சி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா அங்க வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அவங்க இன்னும் பெரிய ஒரு பவர்ஃபுல்லான பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாறல. 13% ஓட்ஸ் வின் பண்ணிருக்காங்க. பட் 13%ன்றது பெரிய ஒரு நம்பர் தான். இப்ப யூரோப் முழுக்க அந்த பார்ட்டியை வந்து பெரிய ஒரு த்ரெட்டா பாக்குறாங்க. ஜெர்மனில அந்த பார்ட்டியை பேன் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேச்சுகள் போயிட்டு இருக்கு. ஈவன் இஃப் இன் கேஸ் அந்த ஏஎஃப்டி பார்ட்டியை பேன் பண்ணாலுமே கட்சியை தான் பேன் பண்ண முடியுமே தவிர அந்த கட்சிக்கு வாக்களித்த 13% மக்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா இப்ப யூரோப் முழுக்க பார்த்தோம்னா வலதுசாரிகள் வேகமா வளர்ந்துட்டு இருக்காங்க. முக்கியமான பெரிய நாடுகள்லயும் ரைட் விங் போர்சஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது போக யூரோப்பியன் பார்லமெண்ட்லயும் வலதுசாரிகள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்காங்க. வலதுசாரிகளோட பிரசன்ஸ் பார்த்தோம்னா யூரோப்பியன் பார்லமெண்ட்லயும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப ரீசெண்டா நம்ம ஏஎஃப்டி கட்சியை பத்தி பேசணும் இல்லையா, ஜெர்மனில ஒரு தீவிர வலதுசாரி கட்சி ஒன்று இருக்காங்கன்னு. அந்த கட்சி தலைமையில யூரோப்பியன் பார்லமெண்ட்ல ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்றதா இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸை வந்து இன்னைக்கு காலையில நான் படிச்சேன். ஸோ அந்த வகையில யூரோப்பியன் பார்லமெண்ட்லயும் வலதுசாரிகளோட பிரசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்ப யூரோப்பியன் யூனியனை பொறுத்தளவுல 27 நாடுகள் யூரோப்பியன் யூனியன்ல இருக்காங்க. ஸோ இந்த யூரோப்பியன் பார்லமெண்டரி எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது இந்த 27 நாடுகள்லயும் எலெக்ஷன்ஸ் நடக்கும். அங்க இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் இந்த எலெக்ஷன்ஸ்ல வந்து கம்பீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாட்டில இருந்தும் நிறைய எம்இபிஸ் மெம்பர் ஆஃப் யூரோப்பியன் பார்லமெண்ட்ஸ் வந்து யூரோப்பியன் பார்லமெண்ட்டுக்கு அனுப்பிக்கப்படுவாங்க. யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் எம்இபிஸ் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ யூரோப்பியன் பார்லமெண்ட்ல பார்த்தோம்னா நிறைய குரூப்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு பார்ட்டி யூரோப்பியன் பார்லமெண்ட்டுக்கு போறாங்கன்னா அந்த பார்ட்டிக்கு எந்த குரூப்போட சேர்ந்துருக்குன்னு விருப்பம் இருக்கும் அந்த குரூப்ல அவங்க சேர்ந்துக்கலாம். ஸோ நிறைய கண்ட்ரிஸ் இருப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து நிறைய கட்சிகள் அவங்களோட எம்இபிஸ் அனுப்பி வைப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் ஒரு குரூப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அங்க உண்டு. ஸோ அந்த வகையில இப்ப கன்சர்வேட்டிவ்ஸ் ஒரு குரூப்பா இருப்பாங்க, லெஃப்ட் வந்து ஒரு குரூப்பா இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கும். இப்ப ஏஎஃப்டி தலைமையில ஜெர்மனில இருக்கக்கூடிய இந்த ஃபார் ரைட் பார்ட்டி ஏஎஃப்டி தலைமையில புதுசா ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான செய்திகளும் இப்போ வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்ப பார்க்கும்போது யூரோப்பியன் பார்லமெண்ட்லயும் வலதுசாரிகள் தீவிர வலதுசாரிகள் நல்லா ரேப்பிடா வளர்ந்துட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்ப முக்கியமான பார்ட்டுக்கு நம்ம வருவோம். தீவிர வலதுசாரிகள் வேகமா வளர்ந்து வராங்க. அதுக்கான காரணம் என்ன, இவங்களோட இந்த வளர்ச்சிக்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். எப்பவுமே ஒரு சொசைட்டில பெரிய ஒரு பொருளாதார மாற்றம், பெரிய ஒரு சமூக மாற்றம்லாம் ஏற்படும் போது அது நேச்சுரலா பெரிய ஒரு அரசியல் மாற்றத்துக்கும் அது வழிவகை செய்யும். ஸோ அந்த வகையில கடந்த ஒரு 30 ஆண்டுகள்ல உலகம் முழுக்க ஏகப்பட்ட பெரிய பொருளாதார மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி சமூக ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. யூரோப்ல இந்த மாற்றங்கள் எல்லாம் சேர்ந்து அரசியல் ரீதியான ஒரு மாற்றத்துக்கான ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. வலதுசாரிகள் வேகமா வளர்வதற்கான ஒரு ஃபேவரபிளான என்வாரன்மெண்ட்டையும் அது கிரியேட் பண்ணி தந்திருக்கு. ஒரு லாஸ்ட் 30 இயர்ஸா பார்க்கும்போது குறிப்பா 1991ல ஃபர்ஸ்ட் யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆகுது. இது ஒரு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்டா நம்ம பார்க்கிறோம். அதை தாண்டி பொருளாதார ரீதியா அதுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் உண்டு. யுஎஸ்எஸ்ஆர் இருந்த வரைக்கும் உலகம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு சைட்ல ரஷ்யாவும் அவங்களோட சேட்டலைட் ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரு கம்யூனிஸ்ட் பிளாக் ஒன்று உருவாக்கி வச்சிருந்தாங்க. இன்னொரு சைட்ல அமெரிக்காவும் அவங்களோட சகாக்களும் சேர்ந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் பிளாக்கை உருவாக்கி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கம்யூனிஸ்ட் பிளாக்கை பொறுத்தளவுல அவங்க பொருளாதார ரீதியா முதலாளித்துவ நாடுகளோட பெருசா அவங்க இணைய அவங்க விரும்பல. ஸோ அவங்க ஐசோலேட் ஆகி தான் இருந்தாங்க. பொருளாதார ரீதியா அவங்களே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க.
ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 1991ல யூஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் இருக்கு இல்லையா, யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்ற ஒரு பெரிய மார்க்கெட் உலகத்தோட சேராம தனியா ஐசோலேட்டா இருந்தது இல்லையா, அந்த மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் யாரும் உள்ள போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெக்னாலஜி ஷேர் பண்ணிக்கலாம், மற்ற ரிசோர்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் 2001ல சைனா WTOல போய் சேர்றாங்க. இதுவும் பார்த்தோம்னா உலக சந்தையை வந்து பெருசா இது ஓபன் பண்ணி விடுது. ஸோ இப்ப என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா குளோபலைசேஷன் இப்ப வேகமா மூவ் ஆக ஆரம்பிக்குது. குளோபலைசேஷன் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஸோ யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இன்னொரு நாட்டுக்கு ஃப்ரீயா போய் ஒர்க் பண்ணலாம். அதே போல ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மூலதனம் இன்னொரு நாட்டுக்கு ஃப்ரீயா போகலாம். டெக்னாலஜி ஈஸியா ஷேர் பண்ணலாம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு டெக்னாலஜி மூவ் ஆகலாம். அதே போல கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு ஃப்ரீயா போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்ற மாதிரியான சூழல் ஏற்படுது. ஸோ உலகத்திலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு உலகம் பார்த்தோம்னா இன்டகிரேட்டடான ஒரு உலகமா மாறுது. ஒன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு இன்டர் கனெக்டட் வேர்ல்டா இந்த உலகம் வந்து மாறுது. ஒரு குளோபல் வில்லேஜா மாறுது. சோ இது பெரிய ஒரு மாற்றம். குறிப்பா 1990s அப்புறம் 2000s இந்த டைம்ல எல்லாம் பார்த்தோம்னா உலகம் வந்து ஒரு குளோபலைஸ்ட் வேர்ல்டா மாறுது. இந்த காலகட்டங்கள்ல பொருளாதார ரீதியா நிறைய நாடுகள் வேகமா வளர ஆரம்பிக்கிறாங்க. சைனாவா இருக்கலாம், ஐரோப்பிய நாடுகளா இருக்கலாம், யுஎஸ்ஏவா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், எல்லா நாடுகளும் பார்த்தோம்னா வேகமா வளர ஆரம்பிக்கிறாங்க. நிறைய ப்ராஃபிட்ஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இது ஒரு ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு சிஸ்டம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். அது யூஎஸ் பேஸ்ட் ஒரு பெரிய ஒரு மல்டிநேஷனல் ஸ்மார்ட் போன் கம்பெனி ஒன்று இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க இப்போ யூஎஸ்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ யூஎஸ்ல மேனுஃபேக்சர் பண்ணா பணம் நிறைய செலவாகும். ஏன்னா அங்கே யூஎஸ்ல நிறைய சம்பளம் கொடுக்கணும். அங்கே காஸ்ட் ஆஃப் லேபர்பாங்க இல்லையா, தொழிலாளருக்கு நிறைய பே பண்ண வேண்டியிருக்கும். அது ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணலாம்னா சைனால பொருளை மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். சைனால லேபர் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஸோ சீப்பா சைனால அந்த பார்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணலாம். அதுல சில பார்ட்ஸ் வந்து ரொம்ப யூனிக்கான பார்ட்ஸா, ரொம்ப சொபிஸ்டிகேட்டடான பார்ட்ஸா இருந்தா அதை மட்டும் அவங்க ஜப்பான்ல மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் அது போக அந்த ஸ்மார்ட் போன் கம்பெனிக்கு பேக் அண்ட் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, சேல்ஸ் அப்புறம் இந்த கஸ்டமர் கேர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கும் அவங்க அமெரிக்காவில் ஆட்களை உட்கார வைக்க வேண்டாம். ஆஃபீஸுக்கெல்லாம் செலவழிச்சு ரெண்ட் பே பண்ணி யூஎஸ்ஏல நிறைய எம்ப்ளாயீஸ் அங்கே உட்கார வச்சு அவங்க செலவழிக்க தேவையில்லை. இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு அந்த வேலையை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ உலகத்தில் பார்த்தோம்னா 1990s இருந்து கம்யூனிகேஷன் டெவலப் ஆயிருச்சு. கம்ப்யூட்டர், இன்டர்நெட் இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் வேகமாக டெவலப் ஆகும்போது அந்த கனெக்டிவிட்டி வந்து பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆயிருச்சு. ஸோ யூஎஸ்ல இருந்து ஒருத்தன் உட்காந்து பண்ண வேண்டிய வேலையை இந்தியாவில் உட்காந்து ஒருத்தன் பண்ணிடலாம். இன்டர்நெட்டோட ஃபெசிலிட்டியோட, கம்ப்யூட்டரோட ஃபெசிலிட்டியோட இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை வந்து அவங்க இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரிக்கு வந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. கடைசியில யூஎஸ்ஏல அவங்க அதை ஃபுல்லா அசம்பிள் பண்ணி யூஎஸ் மார்க்கெட்ல அந்த பொருளை நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கம்பெனிஸுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து அதிகமா இன்க்ரீஸ் ஆகுது. அதே போல அந்த ப்ராடக்ட் இப்படி எஃபிஷியன்டா கம்மி விலைக்கு மேனுஃபேக்சர் பண்ணும்போது மக்கள்கிட்டையும் அந்த பொருளை வந்து கம்மியான விலைக்கு வந்து கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில பிசினஸுக்கும் ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இந்த சிஸ்டம் இருக்கு, மக்களுக்கும் பார்த்தோம்னா ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த காலகட்டங்கள்ல 1990s அப்புறம் 2000s இந்த காலகட்டங்கள்ல உலகம் முழுக்க பெரிய ஒரு குரோத்தை வந்து பார்க்க முடியுது. பொருளாதாரங்கள் வேகமா வளர ஆரம்பிக்குது. நிறுவனங்களும் பார்த்தோம்னா பெரிய ப்ராஃபிட்ஸை வந்து அவங்க பாக்குறாங்க. குறிப்பா இந்தியா, சைனா எல்லாம் பார்த்தோம்னா ரேப்பிடா இந்த காலகட்டங்கள்ல வளர்ந்து வராங்க. ஸோ இப்போ மார்க்கெட்ல 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை இப்ப மக்கள் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அவங்க கையில எக்ஸ்ட்ரா ஒரு 50 ரூபா இருக்கும். இதை வந்து கன்சியூமர் சப்ளஸ்ம்பாங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா 50 ரூபா வச்சு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் வேற நிறைய பொருட்களை வாங்குவாங்க. ஸோ அவங்க இன்னும் வேற நிறைய பொருட்களை வாங்கும்போது இன்னும் மார்க்கெட்ல பொருட்களுக்கான டிமாண்ட் அதிகமாகும். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பொருட்கள் உற்பத்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. மார்க்கெட்ல நிறைய நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கானமி பார்த்தோம்னா இந்த குளோபலைசேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எக்கானமி வந்து பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. உலகம் முழுக்க growth வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பட் எப்பவுமே ஒரு ஒரு பாலை தூக்கி நம்ம மேல போட்டோம்னா அந்த பால் ஒரு பாயிண்ட்ல கீழே வரும் இல்லையா, அந்த மாதிரி குளோபலைசேஷனும் ஒரு பாயிண்ட்ல பயங்கர சூடு பிடிக்குது, பயங்கரமா நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணுது, நிறைய ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுது. அப்புறம் ஒரு பாயிண்ட்ல ஸ்டாக்னேட் ஆகி கீழே உள்ள ஆரம்பிக்குது. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா இப்ப நம்ம சொன்னது போல ஃபர்ஸ்ட் 100 ரூபா பொருள் 50 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கன்சியூமர் சப்ளஸ் இருக்கு, அதை மக்கள் செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க, கையில இருக்கு எக்ஸ்ட்ரா 50 ரூபா செலவழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது மார்க்கெட் க்ரோ ஆகுது. அப்புறம் ஒரு பாயிண்ட்
இந்த கன்சியூமர் சப்ளஸ் இருக்குல்ல, மக்கள் கையில இருக்கக்கூடிய இந்த கன்சியூமர் சப்ளஸ் வந்து அந்த உபரி வந்து கரைய ஆரம்பிச்சிடும், அது காணாம போக ஆரம்பிக்கும். அதே போல சைனா மாதிரியான நாடுகள்ல சீப்பா மக்கள் பொருளை உற்பத்தி பண்றாங்க இல்லையா, அதுக்கான காரணம் என்னன்னா சைனால லேபர் காஸ்ட் கம்மி. பட் லேபர் காஸ்ட் ஒரு பாயிண்ட்ல கம்மியா இருக்குன்னா அது எப்பவுமே கம்மியா இருக்குன்னு அவசியம் கிடையாது. போக போக சைனாலையும் பார்த்தோம்னா தொழிலாளர்களோட ஊதியங்கள்லாம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த வகையில அந்த பொருட்களையும் இதுக்கு முன்னாடி உற்பத்தி பண்ண மாதிரி கம்மியான ரேட்டுக்கு உற்பத்தி பண்ண முடியல. பொருட்களோட அந்த செலவும் பார்த்தோம்னா ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இப்ப அந்த குளோபலைசேஷன் ஒரு அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணுச்சு இல்லையா ஸ்டார்டிங்ல, அந்த அட்வான்டேஜ் அதே அளவுக்கான அட்வான்டேஜ் இப்ப கிரியேட் பண்ண முடியல. சோ இப்ப குளோபலைசேஷன் ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவா ஒர்க் ஆன மாதிரி இப்ப ஒர்க் ஆகல. ஸ்லோவா எக்கானமிஸ்லாம் இப்ப பார்த்தோம்னா முன்னாடி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாம அப்படியே மெதுவா கீழே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சோ இதுதான் இப்ப உலகம் முழுக்க ரைட் விங் பார்ட்டிஸ் வேகமா வளர்ந்து வராங்கன்னா, குறிப்பா யூரோப்ல ரைட் விங் பார்ட்டிஸ்லாம் வளர்ந்து வராங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். ஏன்னா எப்பவுமே பொருளாதாரம் வேகமா வளரும் போது ரைட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் பெருசா வளர மாட்டாங்க. கிரேட் டிப்ரெஷன் பீரியட்ல தான் 1930s தான் பார்த்தோம்னா யூரோப்லயும் அமெரிக்காலையும் ரைட் விங் பார்ட்டிஸ் எல்லாம் வேகமா வளர்ந்து வந்தாங்க. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல வேலை இல்லை, நமக்கே சோறு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது நிறைய பேர் வெளில இருந்து நம்ம ஊருக்கு வராங்கன்னா மக்களுக்கு வந்து கோவம் வரும். இப்ப அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்போது, எக்கானமி நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. ஸோ அந்த வகையில இப்ப பொருளாதார ரீதியா யூரோப்லயும் அமெரிக்காலையும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது அங்க இருக்க மக்கள் பார்த்தோம்னா ஸ்லோவா அவங்க ரைட் விங்கை நோக்கி அவங்க மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, குளோபலைசேஷன் நிறைய குரோத்தை கொடுத்தாலும் குளோபலைசேஷன்ல சில சிக்கல்களும் இருக்கு. குளோபலைசேஷன் என்ன பண்ணுச்சுன்னா ஈக்குவலான குரோத் கொடுக்கல. இப்ப அமெரிக்கா நல்லா வேகமா வளர்ந்துச்சு, பட் மெக்சிகோ அதே அளவுக்கு வேகமா வளரல. சோ இப்ப அமெரிக்கா வேகமா வளருது, மெக்சிகோ சரியா வளரலன்னா மெக்சிகோல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பொழப்புக்காக அவங்க அமெரிக்காவுக்குள்ள போக முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதனாலதான் இப்ப அமெரிக்கால நிறைய இமிகிரன்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. மெக்சிகோ வழியா மற்ற நாட்டுக்காரங்களும் பார்த்தோம்னா அமெரிக்காவுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. ஸோ இப்ப குரோத் ஈக்குவலா இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வராது. பட் குரோத் இன்ஈக்குவலா இருக்கும்போது வளர்ச்சி அடையாத நாடுகள் இருக்கவங்க வளர்ந்த நாடுகளுக்குள்ள அவங்க போக ட்ரை பண்றாங்க. ஸோ அமெரிக்காவுக்குள்ள நிறைய இமிகிரன்ஸ் எல்லாம் போகும்போது அமெரிக்கால இருக்கக்கூடிய மக்களுக்கு பயம் வருது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டை வந்து கேப்சர் பண்ணிடுவாங்களோ, நம்மளோட கலாச்சாரமே கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆயிருமோ அப்படின்ற மாதிரியான பயம் அந்த மக்களுக்கு வர ஆரம்பிக்குது. சோ ட்ரம்ப் மாதிரியான ஒரு ஆளை அவங்க எலெக்ட் பண்றாங்க. அவரும் செவுரு கட்டும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுறாரு. இதெல்லாம் எவ்வளவு சாத்தியம் நமக்கு தெரியல. பட் இந்த மாதிரியான ப்ராமிஸ் எல்லாம் கொடுத்து ரைட் விங் லீடர்ஸ் வந்து அங்க பவருக்கு வராங்க. அதே போல யூரோப் எடுத்துக்கிட்டோம்னா குளோபலைசேஷன் நல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆகிட்டு இருந்த போது 1990s அப்புறம் 2000s இந்த காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய நாடுகள் உலகம் ஃபுல்லா நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே மாதிரி மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளும் யூரோப்ல நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ யூரோப்லயும் பார்த்தோம்னா பெரிய எக்கனாமிக் growth ஏற்படுது. எப்பவுமே பெரிய எக்கனாமிக் growth ஏற்படும் போது நேச்சுரலா யூரோப்ல நிறைய புது புது பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படி நடக்கும்போது அந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கான தொழிலாளர்கள் தேவை. ஸோ சீப் லேபர்லாம் அவங்களுக்கும் தேவைப்படும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா மற்ற நாடுகள் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இந்தியா, ஆப்பிரிக்கா மற்ற நாடுகள்ல இருந்து நிறைய தொழிலாளர்களை யூரோப்புக்குள்ள அவங்க அலோவ் பண்ணாங்க. ஸோ அவங்க இந்த லாஸ்ட் ஒரு 30 years பார்த்தோம்னா நிறைய தொழிலாளர்கள் அங்க செட்டில் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பிசினஸ்லாம் நல்லா பெருசா வளரும் போது அங்க நல்ல படித்த தொழிலாளர்களும் தேவைப்பட்டாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தோம்னா இந்தியா மாதிரியான, சைனா மாதிரியான மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ் லேபர் இருப்பாங்க, நல்லா படிச்ச அட்வான்ஸ் லேபரையும் யூரோப்புக்குள்ள நல்ல நிறைய பேர் அலோவ் பண்ணாங்க. ஸோ இப்ப பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் 30 years ஒவ்வொரு வருஷமும் ஆயிரக்கணக்கான பேர் அங்க உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்ப பார்த்தோம்னா வெளியூருக்காரங்க யூரோப்ல இப்ப நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் நிறைய வெளியூர்காரங்க யூரோப்ல வந்து இருக்காங்க. ஸோ இதுவும் குளோபலைசேஷன் நல்லா எஃபெக்டிவா ஒர்க் ஆகும் போது நிறைய ப்ராஃபிட்லாம் குளோபலைசேஷன் ஜென்ரேட் பண்ணும்போது அங்க எதுவும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது. பட் இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா பொருளாதாரங்கள் முன்னாடி மாதிரி இப்ப செழிப்பா இல்லை. இப்ப கொஞ்சம் அங்க நிறைய பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் நிறைய வரும்போது அவங்க நிறைய பிரச்சனைகள் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா நம்ம ஊருக்காரனுக்கே வேலை இல்லை, பட் வெளியூருக்காரங்க நிறைய பேர் வந்து நம்ம நாட்டுல வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கோபங்கள் அவங்களுக்கு வருது. ஸோ ஃபரீத் ஜக்காரியா அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்காரு, அவர் ரொம்ப அழகா அதை பத்தி பேசியிருப்பாரு. குளோபலைசேஷனை பொறுத்தளவுல தொழிலாளர்கள் மற்ற நாட்டில இருந்து ஒரு நாட்டுக்கு உள்ள வர்றது மட்டும் குளோபலைசேஷன் கிடையாது. இந்த லாஸ்ட் 30 years
மூலதனம் யூரோப்புக்குள்ள நிறைய வந்திருக்கு, டெக்னாலஜி நிறைய வந்திருக்கு, குளோபலைசேஷன் நிறைய growth கிரியேட் பண்ணிருக்கு. அதோட சேர்ந்து தொழிலாளர்களும் யூரோப்புக்குள்ள வந்திருக்காங்க. பட் சாதாரண மக்களை பொறுத்தளவுல அவங்க டெக்னாலஜி உள்ள வந்திருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தளவுல நேத்து என் ஊர்ல ஒரு 10 வெளியூர்காரன் தான் இருந்தான், இன்னைக்கு என் ஊர்ல 100 வெளியூர்காரன் இருக்கான். ஸோ வெளியூர்காரங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு. ஸோ அப்ப எங்க ஊர் அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைக்கு தான் அவங்க போவாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவுல குளோபலைசேஷனை ஒரு ஹியூமன் ஃபேஸை வச்சுதான் அவங்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. ஸோ இப்ப யூரோப் முழுக்க அங்க ஒரு செக்ஷன், எல்லாருக்கும் சொல்ல முடியாது, யூரோப்ல இருக்கக்கூடிய சில நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களுக்கு கோபம் வருது. நம்மளோட வேலைகளை இவங்க பறிக்கிறாங்க, நம்மளோட கலாச்சாரத்தை இவங்க அழிக்கிறாங்க. குறிப்பா இஸ்லாமியர்கள் மேல இப்ப அங்க ஒரு பெரிய ஒரு வெறுப்பு பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க. சோ ஓவராலா இமிகிரேஷனுக்கு அகெயின்ஸ்டான ஒரு மூடு பார்த்தோம்னா இப்ப யூரோப்ல கிரியேட் ஆகுது. ஸோ அதனாலதான் மோஸ்ட்லி இந்த ஃபார் ரைட் பார்ட்டிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட மெயினான பொலிட்டிக்கல் அஜெண்டா என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா இமிகிரேஷனை ஸ்டாப் பண்ணும், நிறைய பேர் அவங்க நாட்டுக்குள்ள வரதை அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ ட்ரம்ப்புமே ஏற்கனவே அதான் சொல்றாரு, நான் ஒரு செவரை கட்டிடுவேன், இமிகிரன்ஸ் வரதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிடுவேன்றாரு. ஸோ யூரோப்ல இருக்கக்கூடிய நான் ஃபார் ரைட் பார்ட்டிஸ் நிறைய சொன்னேன் இல்லையா, இந்த எல்லா ஃபார் ரைட் பார்ட்டிஸுமே சொல்ற விஷயம் என்னன்னா இமிகிரன்ஸ் உள்ள வரதை நம்ம அலோவ் பண்ணக்கூடாது, கம்மி பண்ணும் அப்படின்ற விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது போக மோஸ்ட்லி இந்த ஃபார் ரைட் பார்ட்டிஸ் எல்லாமே ஆன்டி இஸ்லாமா இருப்பாங்க. அதே போல யூரோஸ்கெப்டிக்ஸும் வாங்க. இப்ப யூரோஸ்கெப்டிசம்னா என்னன்னா, இப்ப யூரோப்பியன் யூனியன் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா, அதை ஏத்துக்காதவங்கள யூரோஸ்கெப்டிக்ஸும் வாங்க. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட்டா அப்போஸ் பண்ண மாட்டாங்க. சிலவங்களை பொறுத்தளவுல, சில யூரோஸ்கெப்டிக்ஸை பொறுத்தளவுல இயூல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சில பேரை பொறுத்தளவுல அவுட் ரைட்டா யூரோப்பியன் யூனியனே வேஸ்ட், தூக்கி போட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஃபார் ரைட் அமைப்புகள் எல்லாருமே மோஸ்ட்லி யூரோஸ்கெப்டிக்ஸா அவங்க இருப்பாங்க. சோ இதுதான் யூரோப்ல இருக்கக்கூடிய லிபரல்ஸுக்கும் ஃபார் ரைட்டுக்கும் இருக்கக்கூடிய பிரதானமான வேறுபாடுகள். லிபரல்ஸை பொறுத்தளவுல அவங்க குளோபலைசேஷனை ஏத்துப்பாங்க, இன்டகிரேஷனை ஏத்துப்பாங்க, யூரோப்பியன் யூனியனை ஏத்துப்பாங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நம்ம நாட்டுக்கு வரணும், அதே மாதிரி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்கள் வெளில போகணும். ஸோ அந்த ரிசோர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அவங்க ஏத்துப்பாங்க. பட் இப்ப ஃபார் ரைட்டை பொறுத்தளவுல அவங்க குளோபலைசேஷனை ஏத்துக்க மாட்டாங்க, ப்ரொடெக்ஷனிசம் வாங்க இல்லையா. ஸோ அந்த அந்த அஜெண்டாவோட செயல்படக்கூடியவங்க தான் ஃபார் ரைட். மோஸ்ட்லி அவங்க நம்ம கல்ச்சரை நம்ம பாதுகாத்துக்கணும், நம்மளோட எக்கானமியை நம்ம பாதுகாக்கணும், நம்மளோட கல்ச்சர் டிஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு, நிறைய இமிகிரன்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க, ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஸோ அவங்க மோஸ்ட்லி குளோபலைசேஷனுக்கு எதிரான ஆட்கள் தான் வலதுசாரிகள். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தது போல குளோபலைசேஷன் நல்லா ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் லிபரல்ஸும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. லிபரல்ஸ் நல்லா க்ரோ ஆகிறதுக்கான ஒரு சூழலை குளோபலைசேஷன் கிரியேட் பண்ணி கொடுத்தது. பட் இப்போ குளோபலைசேஷன் சரியா ஒர்க் ஆகாம, முன்னாடி மாதிரி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா கொலாப்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வலதுசாரிகளுக்கு நல்லா வேகமா வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஸோ குளோபலைசேஷனுக்கு எதிரான சக்திகளுக்கு வேகமா வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. ஸோ இது ஏதோ பெரிய ஆபத்து அது இதுலாம் பயப்படுறதுக்கான விஷயமா நான் இதை பார்க்கல. எப்பவுமே லிபரல்ஸை பொறுத்தளவுல லிபரல்ஸ் எப்பவுமே பயங்கரமா பதறுவாங்க. இப்ப ட்ரம்ப் பவருக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்தப்ப லிபரல்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமா இருந்தது. நான் அமெரிக்கா விட்டு நாங்க போறோம், நான் கனடாக்கு போறோம், நாங்க இனி யூஎஸ்ஏலயே இருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி கதறாங்க, அலறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் டென்ஷனா இருக்கலாம், அது எதுவுமே கிடையாது. இது ஒரு சோசியல் ப்ராசஸ். எப்படி நைட் ஆகும்போது கொசுக்கள் பெருகிறதுக்கான, கொசுக்கள் நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுது இல்லையா, அதே போல காலையில பார்த்தா தேனீக்கள் நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்ப இருக்கக்கூடிய சூழல் வலதுசாரிகள் வளர்வதற்கான ஒரு ஃபேவரபிளான ஒரு என்வாரன்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த சூழல் லிபரல்ஸ் நல்லா வளர்வதற்கான ஒரு ஃபேவரபிளான ஒரு என்வாரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு. ஃபியூச்சர்ல இந்த சிச்சுவேஷன் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, கண்டிப்பா மாறும். எப்பவுமே சொசைட்டி அப்படியே பிளாட்டா டிராவல் ஆகாது, நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கணும். ஏத்துக்கிட்டு இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த நம்ம பண்ணணும். அது போக கடைசியா இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வியும் இருக்கு. வரப்போற நாட்கள்ல வலதுசாரிகள் யூரோப்ல இருக்கக்கூடிய ஃபார் ரைட் பார்ட்டிஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி அவங்க
யூரோப்ல இருக்கக்கூடிய சில நாடுகள்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிட்டாங்கன்னா என்ன ஆகும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. வலதுசாரிகள் ஆட்சி அதிகாரத்துக்கு நிறைய நாடுகள்ல வந்துட்டாங்கன்னா இயு சர்வே ஆகிறது கஷ்டம். யூரோப்பியன் யூனியன் வந்து கொலாப்ஸ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது போக அவங்களோட ஸ்டாண்ட் மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, அவங்க ஐசோலேஷன் அவங்க விரும்புவாங்க. ஸோ இமிகிரன்ஸ் உள்ள வரதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கான முயற்சிகளை ஈடுபடுவாங்க. ஒரு குளோபலைஸ்ட் வேர்ல்டு இருக்கு இல்லையா, அதை அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி ஐசோலேஷனை நோக்கி, ப்ரொடெக்ஷனிசம் நோக்கி அவங்க மூவ் ஆவாங்க. இப்போ யூஎஸ்ஏ எடுத்துக்கிட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய ரைட் விங் பார்ட்டிஸோட முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இந்த குளோபல் சூப்பர் பவர்னு சொல்லிட்டு நம்மளோட பணத்தை வெளியில வேஸ்ட் பண்ணாதீங்க, யுக்ரைன்ல போய் பணத்தை செலவழிக்காதீங்க, இஸ்ரேல்ல போய் பணத்தை செலவழிக்காதீங்க, மற்ற நாடுகள்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, நம்ம நாட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அது போதும் அப்படின்றதான் அவங்களோட ஸ்டாண்ட். ஸோ அதே மாதிரி எல்லா நாடுகள்லயுமே யூரோப்பியன் கண்ட்ரீஸாவும் இருக்கட்டும், யூஎஸ்ஏவும் இருக்கட்டும், அங்க வலதுசாரிகள் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் அந்த ஐசோலேஷனை நோக்கி தான் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து உலக அமைதிக்கு நல்லது இல்லை. ஏன்னா இப்ப குளோபலைசேஷனோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப சைனாவும் யூஎஸ்ஏயும் இன்டர் கனெக்டடா இருக்காங்க. சைனாவை சார்ந்துதான் யூஎஸ்ஏ இருக்காங்க, யூஎஸ்ஏ சார்ந்துதான் சைனா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டு நாடுகளும் சண்டை போட்டுக்க முடியாது. பட் ரெண்டு பேரும் ஐசோலேஷனை நோக்கி போறாங்கன்னு வச்சுப்போம். இவங்க சைனாட்ட இருந்து அவங்க ஐசோலேட் பண்ணி, சைனா யூஎஸ்ஏ இருந்து அவங்க ஐசோலேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்க வேண்டிய தேவை இருக்காது. ஸோ அவங்க நினைச்சாங்கன்னா ஃபியூச்சர்ல சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. குளோபலைசேஷன்ல அது ஒரு அட்வான்டேஜ். எல்லா நாடுகளும் ஒன்னோட ஒன்று இன்டெகிரேட் ஆகிருக்கிறனால அவங்க சண்டை போட வேண்டிய தேவை இல்லை. ஸோ அந்த இன்டெகிரேஷன் உடஞ்சு ஐசோலேஷனை நோக்கி போகும்போது நாடுகள் அவங்களுக்குள்ள சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக கிரியேட் ஆகும். ஸோ இது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். ஸோ இது ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். வேர்ல்டு ஃபுல்லா இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ல இது எங்க போய் முடியுதுன்னு நம்ம பார்ப்போம். உங்களோட வியூஸையும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.